ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வந்து சாம்பியன்ஸாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஏஷியா கப் 2025ல தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வரை எடுத்துகிட்டு போய் சரியான ஒரு மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் ஆஃப் த மேட்சாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திலக் வர்மா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவர் வந்து சூப்பரான ஒரு பிளே விளாண்டாரு, வேற லெவலில் சம்பவம் பண்ணார். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் தான். அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணணும். ஸோ சாம்பியன்ஸை வந்து ஏஷியா கப் சாம்பியன்ஸ் வந்து வின் பண்ணணும். பட் ஆனால் அவங்க வந்து கப்பை வந்து ரிசீவ் பண்ணலை. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிசி சேர்மன் அவர், அதாவது பாகிஸ்தானோட மினிஸ்டர் அவர்கள் தான் வந்து கொடுக்க வேண்டியது. பட் ஆனால் இந்தியா வந்து டினை பண்ணிட்டாங்க. அவர் கையால் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ரெசென்டருமே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து சைமன் டல் அவர்கள் தான் வந்து சொன்னார். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும் என்ன ஞாபகம் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட ஹேண்ட் ஷேக்கும் பண்ணல, இது வரைக்குமே பண்ணல இந்தியன் டீம்ஸ் வந்து. ஸோ தெளிவாகவே இருந்தாங்க, அவங்க எந்தவித ஒரு ஹேண்ட் ஷேக்குமே பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ கப்பு வாங்குறதுக்கும் ரெடியாகவே இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பு வாங்குற மாதிரியான ஒரு போஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டீம். அது பார்க்கவே வேற லெவலில் இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அருமையாக பண்ணியிருந்தார் சூரியகுமார் யாதவும் கூட. கப்பு வாங்கிட்டு வர மாதிரியான ஒரு போஸ் கொடுத்துருந்தாரு. அவர் அது அப்படி நடந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா எப்படி நடந்து வந்தாரோ அதே மாதிரி நடந்து வந்து அதை வந்து ரிசீவ் பண்ண மாதிரி கொடுப்பாரு பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதை தான் வந்து இவரும் பண்ணியிருந்தாரு. ஸோ அது பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ரிமைனிங் பிளேயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி, என்ஜாய் பண்ணுற மாதிரியும் வந்து அதை வந்து போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தரோட அவங்களோட ஒரு தனிப்பட்ட ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அவங்க வந்து கப்போடு இருக்கிற மாதிரியும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஹார்திக் பாண்டியா எப்போவுமே பண்ணுவார் இல்லையா, அந்த போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ கப்பை ரிசீவ் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே கப்போட வச்சிருந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சூரியகுமார் யாதவ் அவரோட சோஷியல் மீடியா போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸை தான் ரிமெம்பர் பண்ணியிருப்பாங்க, கப்பை ரிமெம்பர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சாம்பியன்ஸோட பிக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஹார்திக் பாண்டியா இந்த போஸ்ட் வந்து வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இதை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாருமே தெளிவாக ஒரு முடிவு பண்ணி தான் இதை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ரிசீவ் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கப்பு வந்து வாங்கலைனாலுமே கப்பும் மெடலும் வந்து அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நவம்பரில் வந்து ஒரு மீட் நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிசிசிஐட்ட வந்து ஐசிசி வந்து இந்த ட்ரோஃபி வந்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நவம்பரில் நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கப்பு வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து இந்த ஏஷியா கப்பை வந்து 9வது தடவை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதர் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது கண்டினியூஸான ஒரு வெற்றியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து கண்டினியூஸாகவே வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அன்டிஃபீட்டடாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க தங்களோட மேட்ச்சில். ஸோ எல்லா மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா 2020 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், சாம்பியன்ஸ் ட்ரோஃபியாக இருக்கட்டும், ஏஷியா கப்பாக இருக்கட்டும், ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே அன்டிஃபீட்டடாக வந்து வின் பண்ணி வந்து கப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வந்து குல்தீப் யாதவ் வந்து விட்டுருக்காரு. இவங்களோட பிளே வந்து வேற லெவலில் தரமாக வந்து அபிஷேக் சர்மா இருக்கட்டும், குல்தீப் யாதவ் ஹோல் மேட்ச்மே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. சிவம் துபைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர் மெடலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து வேற லெவலில் சம்பவம் தான். ஸோ எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணி தான் இந்தியா வந்து கப்பை வந்து ஜெயிச்சிருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. கங்க்ராச்சுலேஷன் டு த ஹோல் இந்தியன் டீம் வந்து ரிசீவிங் திஸ் ஏஷியா கப் 2025 வந்து 9th ட்ரோஃபி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஏஷியா கப்பில். ஸோ ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் அவர்களுக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸோட கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுவோம். அவங்க வந்து நல்லா விளாடணும், ஃபைனலில் வந்து கண்டிப்பாக வின் பண்ணணும். ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க அப்படின்னா வேற லெவல் சம்பவமாக இருக்கும். அதுதான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே. ஸோ ஸ்மிருதி மந்தனா எல்லா டீமுமே வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் வோக்ஸ் வந்து அவர் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. ஸோ கிறிஸ் வோக்ஸ் அவர்கள் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து அவர் வந்து இங்கிலாந்து டீமுக்கு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. இந்த 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபியூச்சர் அப்கமிங்ஸுமே வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டைபந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.